பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா தோசை தாங்க. தோசைன்னா நார்மலாக நாம் ஒயிட் ரைஸில் செய்கிற தோசை இல்லை, ஹை ப்ரோட்டீன் இருக்கிற தோசை தான் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து இட்லி தோசை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ப்ரோட்டீன் தோசை வாரத்தில் 2 நாள் 3 நாள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்திங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷும் இன்றைக்கி பார்க்க போகிறோம், வேர்க்கடலை சட்னி. ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த 2 ரெசிபியுமே வந்து செஞ்சிடலாங்க. இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோட்டீன் தோசை செய்கிறதுக்கு முதல்ல வந்து அரிசி பருப்பு எல்லாமே ஊற வைக்கணும். 1 கப் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. நான் வந்து இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் 1 கப்பு. இதோட வந்து 1 கப்பு பாசிப்பயிர் எடுத்துக்கோங்க. முழு பருப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து உடச்சது எடுத்துக்கோங்க. இதோட சிகப்பு அவல் 1 கப்பு, அதுக்கப்புறம் கருப்பு கொண்டக்கடலை 1 கப்பு, 1 கப்பு பார்த்திங்கன்னா கொள்ளு, 1 கப்பு வந்து கருப்பு உளுத்தம் பருப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க. முழு பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் வந்து நல்லா ஊற விடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். 3 மணி நேரம் கழித்து தான் வந்து நாம் இதை அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் கழித்து நான் எடுக்கிறேன். இதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தா பாருங்கள், நல்லா வந்து ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம், தண்ணி இல்லாத மாதிரி. முதல்ல கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக இருந்தால் தோசை நல்லா வருங்க. இப்போ இதை எடுத்து நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து நிறைய இருக்கிறதுனால 2 வாட்டி அரைச்சிங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து. இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 8 மணி நேரம் வந்து நாம் புளிக்க வைக்கணும். நீங்கள் நைட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா காலையில் நாம் வந்து இந்த தோசை ஊற்றிக்கலாங்க. இல்லைனா காலையில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நைட்டுக்கு வந்து தோசை செஞ்சுக்கலாம். இல்லைனா முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போது 8 மணி நேரம் கழித்து வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு, ஏன்னா பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கோங்க, அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போது இந்த தோசைக்கு ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி செஞ்சிடலாங்க. கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் நான் காம்பு எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாய் வந்து காரம் கம்மியாக தான் இருக்குங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் இருக்க விதையை வந்து எடுத்துகிட்டு இதுலேயே ஒரு சின்ன கப்பில் வந்து 1 கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நான் வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன், பச்சை இல்லை. எப்போவுமே பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தால் நான் வந்து வறுத்து வச்சுருவேங்க. ஆனால் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சட்னியோட டேஸ்ட்டு. இதை ஒரு அரை நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துடுங்க. இதில் இன்னும் எண்ணெய் இருக்குங்க. இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு பச்சை கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது சட்னியை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் வறுத்த காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதோட ஒரு 7-8 பல் தேங்காய், ஒரு 3 பூண்டு வந்து தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. இந்த சைஸ் வந்து புளி போதுங்க. இதோட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து முதல்ல கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இதில் இப்போ நாம் வறுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சிடலாம். வேர்க்கடலை சேர்த்துட்டு மறுபடியும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க. இதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிடுங்க. இதில் இப்போது உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஒரு 7-8 பல் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அங்கங்கே வந்து வெங்காயம் தெரியணும். சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க, அங்கங்கே பல்லில் வந்து கடிப்பட்ட வெங்காயம். இந்த அளவுக்கு வந்து அரைச்சதுக்கப்புறம் இப்போது மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்கோம்லங்க கடுகு கருவேப்பிலை, அதை சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தோசைக்கு சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து தோசையை ஊற்றிடலாங்க. நல்ல சூடான தோசைக்கல்ல 1 கரண்டி மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாவு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக வெந்த உடனே அதுக்கப்புறம் வந்து திருப்பி போட்டுக்கோங்க.
உங்களுக்கு இந்த தோசை திக்காக வேணுனாலும் திக்காக ஊற்றிக்கலாங்க, இல்லைனா இந்த மாதிரி மெலிசா வேணுனாலும் மெலிசா ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்ம ராகி, கம்பு இந்த தோசை எல்லாம் செய்வோம். அதை விட இந்த தோசை வந்து டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க. இப்போ இருக்க குழந்தைங்க எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. அதிகமாக வந்து ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம வீட்டில் கொடுக்குற டிஃபனாவது வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த தோசை வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த தோசை கூட பூண்டு சட்னி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை சட்னி வந்து சூப்பராக இருக்கும். இந்த 2 ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வாரத்தில் 3 நாள் 4 நாள் செஞ்சு கொடுத்தா கூட வந்து ஆரோக்கியமான தோசை தான் இது. எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி. இந்த 2 ரெசிப்பியுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.